ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்திற்கு ஏராளமான சோதனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். இந்த சோதனைகளை வென்றெடுத்து வரக்கூடியவர்களுக்கு மறுமை வாழ்க்கையில் வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். வலல் ஆகிரத்து ஹைருல் லக்க மினல் ஊலா, இந்த உலக வாழ்க்கையை விட ஆகிரத்து வாழ்க்கை சிறந்தது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் ஏராளமான சோதனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கும் போது அந்த சோதனையில் நாம் பாவம் செய்யக்கூடியவர்களாக விழக்கூடியவர்களாக இருக்கிறோம். எல்லா விதமான காரியங்களிலேயும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதித்து பார்க்கும்போது பாவமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்குகிறான். இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் அப்படிதான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஹுலிகல் இன்சானு லைஃபா, மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இந்த உலகம் என்பதும் ஒரு சோதனைக்கான ஒரு களம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லி யப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் தந்திருப்பதனுடைய நோக்கம் உங்களிலே அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதனை சோதித்து பார்ப்பதற்காகவே தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனைக்கான ஒரு களமாக இருக்கிறது. ஏராளமான பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பும் இந்த உலகத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரியான பாவமான காரியங்களில் விழக்கூடிய ஒரு நிலை இருந்தால் பாவத்திலிருந்து மீளக்கூடிய வாய்ப்பையும் இஸ்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. பாவ மன்னிப்பு தேடுங்கள், பாவ மன்னிப்பு தேடி இறைவன்பால் மீளுங்கள். இறைவன் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். எனது அடியார்கள் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க மாட்டார்களா? அவர்களுக்காக பாவ மன்னிப்புக்குண்டான நேரத்தை நான் ஒதுக்கி வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவ மன்னிப்புக்குண்டான ஒரு வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த உலகத்தை பொறுத்த மட்டிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சோதனைக்காக பல்வேறு விதமான சோதனையை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எல்லாத்திலையும் அந்த பாவமான காரியங்கள் நம்மளை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். அது திருமணமாக இருந்தாலும் சரி, பாவமான காரியங்களில் போய் விழுவார்கள். வாழக்கூடிய எல்லா விதமான காரியங்களாக இருந்தாலும் சரி, வியாபாரம் தொழில் என்று நிலை இருந்தாலும் அதிலே பாவமான காரியங்களில் போய் விழுவார்கள். பேச்சுக்களாக இருந்தாலும் அதிலே பாவமான காரியங்களில் போய் விழுவார்கள். அதே மாதிரி நட்பு பழக்க வழக்கங்கள் என்று சொல்லி எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் சரி, மனிதர்கள் என்பவர்கள் பாவம் செய்யக்கூடிய நிலையில் தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அப்படியே சொல்றார்கள். அல்லாஹ் பாவம் செய்யக்கூடிய நிலையில் தான் மனிதர்களை படைத்திருக்கிறான். ஒருவேளை பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களை அழித்து விட்டு வேறொரு சமுதாயத்தை அல்லாஹ் படைப்பான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஏதேனும் ஒரு சோதனையை ஏற்படுத்தி பாவமான நிலையின்பால் தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் இறைவன்பால் மீளக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அது இஸ்லாம் மார்க்கம் நமக்கு தெளிவாக பல்வேறு விதங்களிலே சுட்டி காட்டக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அல்லாஹ்விடத்திலே தினமும் 100 தடவை பாவ மன்னிப்பு தேடுகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் 100 தடவை பாவ மன்னிப்பு தேடுறேன் அப்படிங்கிறாங்க. 100 தடவை எண்ணணும், அப்படிதானே? 1 2 3 4 மாதிரி
சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு நம்ம எப்படி திக்ரு செய்கிறோமோ, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு எண்ணி திக்ரு செய்கிறோமோ, அதே மாதிரி பாவம் மன்னிப்பு 100 தடவை நான் கேட்கிறேன், இறைவனிடத்திலே அஞ்சுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் எண்ணிய நிலையில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு நிலையை நமக்கு தெரிகிறது. நாம அந்த மாதிரியான பாவ மன்னிப்புக்குண்டான காரியத்தை செய்கிறோமா? ரமலான் மாதம் நம்மை அடைந்திருக்கிறது, ஏராளமான நன்மைகளை தரக்கூடிய மாதம், இபாதத்துகளை செய்வதற்குண்டான வாய்ப்பு அதிகம் உள்ள ஒரு மாதம். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலான் மாதம் வந்து விட்டால் வானத்தின் உடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது, சைத்தானுக்கு விலங்கிடப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தினுடைய முக்கியத்துவத்தை அழகான முறையிலே சொல்லுகிறார்கள். அப்ப ரமலான் மாதம் வந்த பிறகும் கூட நாம் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறோமா? இறைவனிடத்திலே இறை அஞ்சுகிறோமா? நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள் இடத்திலும் இறைவா, நான் இந்த காரியத்தை செய்துவிட்டேன், இதற்கான பாவ மன்னிப்பை கொடு, உன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயகன் வேறு யாரும் இல்லை, நீதான் என்னை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய் என்று இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதனை இஸ்லாம் மார்க்கம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எந்த நிலை எடுங்க, சோதனை தான். தொழில் துறைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை பத்தி அல்லாஹ் சொல்லுகிறான், அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா சுருத்துமுல் மக்காபீர், மன்னரைகளை சந்திக்கிற வரைக்கும் காசு மேல உள்ள அந்த வெறி உங்களை இறைப்பாதை விட்டு திசை திருப்பி விட்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். மன்னரைகளை போய் சாகக்கூடிய காலகட்டம் வரைக்கும் மனுஷன் என்ன செய்யறான்? காசு வேணும், பணம் வேணும், அந்த பணத்திற்காக எந்த நிலையில் வேணாலும் நான் சம்பாதிப்பேன், எப்படிப்பட்ட நிலைக்கு நான் தள்ளப்படுவேன், எப்படி வேணாலும் போவேன் என்ற நிலையில் இருந்தால் அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், காசு பேணும் மேலே உள்ள அந்த வெறி உங்களை திசை மாற செய்து விட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், வைலுல்லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதக்தாலு அலன்னாஸி யஸ்தஃபூன் வைதா காலூஹும் அவஸலூஹும், அளவு நிறுவையில் மோசடி செய்கின்றவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் அல்லாஹ் சொல்லுகிறான். அளவு நிறுவையிலே மோசடி செய்கின்றால் கேடு உள்ளது. அவர்கள் மற்ற மனிதர்களிடம் வாங்கும் போது நிறைவாக வாங்கிக் கொள்கின்றார்கள், மற்ற மனிதர்களுக்கு அளந்து கொடுத்தாலோ நிறுத்து கொடுத்தாலோ மோசடி செய்து விடுகிறார்கள், மகத்தான நாளில் எழுப்பப்படுவார்கள் என்பதை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறார். நாம் சிந்தித்து பாருங்கள், நாம் செய்யக்கூடிய தொழில், நாம் பணி செய்யக்கூடிய நிறுவனம், எத்தனையோ துறைகளிலே எவ்வளோ காரியங்களிலே நான் செயல்படும் போது எவ்வளவோ காரியங்களிலே நாம் வரம்பு மீறிய நிலை இருந்தால் அதற்கு பிராயச்சித்தம் தேடக்கூடிய நிலை என்பது இந்த உலகத்தில் தான் இருக்கிறது. மரணம் வந்து விட்டால் அதுக்கப்புறம் கேட்க முடியுமா? நம்ம இறந்து விட்டோம், இறந்து போன பிறகு யா அல்லாஹ் எங்களுக்கு மீண்டும் உலகத்திற்கு அனுப்பு, நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து நற்காரியங்கள் செய்வதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடு என்று கேட்டால் அங்கே மறுக்கப்பட்டு விடும். ஏற்கனவே உங்களுக்கு உண்டான வாய்ப்பு வழங்கப்பட்டு விட்டது, உலகத்தில் உனக்குண்டான வாழ்வாதாரம் கொடுக்கப்பட்டது, போதும் என்கிற அளவுக்குண்டான வாழ்வு நிலை உங்களுக்கு உலகத்திலே தரப்படவில்லையா என்கிற அளவுக்கு இறைவன் நம்மிடத்திலே கேட்பான் என்கின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் நாம் வாழும் போதுதான் பாவ மன்னிப்புக்குண்டான வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இதை ஒருவர் ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லுவாரேயானால் எவ்வளவு பெரிய பெரிய கடல் அளவு நுரையளவு உள்ள பாவம் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நம்ம அதை சொல்றோமா? ஒவ்வொரு நாளும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்லி 100 தடவை ஒவ்வொரு நாளும் நாம் பாவ மன்னிப்புக்குண்டான நேரத்தை ஒதுக்குகிறோமா? தொழுது கொஞ்ச நேரம் அல்லாஹ் இடத்துல வேண்டுகிறோமா? இறைவா எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடு,
நாங்கள் செய்த பாவத்தை மன்னித்து விடு, என்னென்ன காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறிய காரியம் இருக்கிறதோ அந்த பாவங்களை மன்னித்து விடு, நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் நஷ்டவாளிகளில் உடைய பட்டியலில் நாங்கள் வந்து விடுவோம் என்று கேட்டு கெஞ்சி அழக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும். தொழுகையை பயன்படுத்த வேண்டும், துஆவை பயன்படுத்த வேண்டும். தொழுகையிலேயே துஆவுக்குண்டான சஜிதாவுடைய நேரத்தை பயன்படுத்த வேண்டும். அத்தஹியாத்தில் நாம் துஆவை அதிகப்படுத்த வேண்டும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்புக்குண்டான வழிமுறையை இந்த உலகத்தில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நபியே எனது அடியார் இடத்துல சொல்லுங்கள், அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. அவர்கள் என்னையே வணங்கட்டும், என்னிடத்திலேயே வேண்டட்டும் அல்லாஹ் சொல்லுகிறான். எனது அடியார்ட்ட நீங்க சொல்லுங்க நபியே, எப்படி சொல்லுங்க? அவர்கள் என்னை வணங்கட்டும், என்னிடத்துல வேண்டட்டும். அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். இந்த உலகத்துல நாம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். நம்முடைய வேண்டுதலை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறான். கேட்கிறோமா என்பதுதான் கேள்வி. இறைவனிடத்தில் இறை அஞ்சுகிறோமா என்பதுதான் நம்முடைய சிந்தனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைவனுடைய கடைசி பகுதியிலே அல்லாஹ் அடிவானத்திற்கு இறங்குகிறான். அவனுடைய அருள் இறங்குகிறது. யாராவது எனது அடியார் என்னை வேண்டுகிறானா, என்னிடத்திலே பிரார்த்திக்கிறானா, அவனுடைய பிரார்த்தனையை நான் அங்கீகரிக்கிறேன். அவன் மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி சொல்லுகிறார்கள். இறைவனிடத்திலே கேட்டோமா, நம்முடைய வேண்டுதல்களை வைத்தோமா? இல்ல நான் பாவமே செய்யல, நான் எதுக்கு கேட்கணும், நான் அந்த நிலையே கிடையாது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? உலகத்தில் பாவம் செய்யாத நிலை என்பதே கிடையாது. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், ஹுலிக்கல் இன்சானு லைஃபா, மனிதனை பலகீனமாகத்தான் நாம் படைத்திருக்கிறோம். நானே அப்படித்தானே படைச்சிருக்கிறேன். படைச்ச நிலையில இருந்து நீங்கள் வேண்டக்கூடாதா, கேட்க கூடாதா, கண்ணீர் வடிக்க கூடாதா? அவர்கள் அதிகம் அழுவார்கள், கொஞ்சம் சிரிப்பார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லும்போது சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள், அந்த தொழுகையின் மூலமாக கண்ணீர் வடிப்பார்கள், தாடிகள் நினைந்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம். கண்ணீர் விட்டு அழுது இறைவனிடத்தில் கெஞ்சி இறைவனிடத்தில் அழுதிருக்கிறார்கள். யாரு? ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலங்களுக்கெல்லாம் அருக்கொடையாக இருக்கக்கூடிய அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி அழுதிருக்கிறார்கள், வேண்டி இருக்கிறார்கள், இறைவனிடத்திலே இறை அஞ்சிருக்கிறார்கள், கண்ணீர் விட்டு அழுத நிலையை பார்க்கிறோம். நம்ம இறைவனிடத்துல கேட்கிறோமா? மற்றவங்கிட்ட போய் அழுகுறோம், மற்றவங்கிட்ட போய் கெஞ்சுறோம், மற்றவங்கிட்ட போய் ஐயோன்னு போய் அழுகுறோம். இறைவனிடத்திலே அஞ்சி இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்று இஸ்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கும் போது அதன்பால் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சில வரலாற்று விஷயங்களையும் சொல்லுகிறான். யூனுஸ் நபியை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். 1,00,000க்கும் நெருக்கமான மக்களிடத்தில் அவர் அழைக்க அனுப்பப்பட்டிருந்தார். சத்திய கொள்கை பிரச்சாரம் செய்வதற்காக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ கோவித்து கொண்டு என்ன செஞ்சாங்க? அவங்க போனாங்க, மீனுடைய வயத்துல போய் அவங்க இருந்தாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு தண்டிச்சுட்டான். தண்டிச்சு மீனுடைய வயத்தில் போய் இருக்க வேண்டிய ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அப்ப யூனுஸ் நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, அவர் மீனுடைய வயிற்றில் இருந்து நம்மை அழைக்கவில்லை என்று சொன்னால் கியாமத்தினால் வரை அவரை அதிலேயே நம்ம வச்சிருப்போம். அவர் கேட்டார், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இறைவா, வணக்கத்துக்குரிய நாயகன்
உன்னை தவிர வேற யாரும் இல்லை, நீ தூய்மையானவன், நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து நீ அருள் புரியவில்லை என்று சொன்னால் நஷ்டவாளிகளில் ஒருவனாக நான் ஆகிவிடுவேன். இறைவா என்னை பாதுகாத்துவிடு, என்ன வெளியே அனுப்பிடு என்று மீனுடைய வயிற்றில் இருந்து யூனுஸ் நம்மிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார். அவருடைய பாவ மன்னிப்பை நாம் ஏற்றுக்கொண்டோம், அவரை மீனுடைய வயிற்றில் இருந்து வெளியேற்றினோம். சொல்லிட்டு எல்லாம் சொல்றான், நம்பிக்கையாளர்களே, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்களும் அதே மாதிரி இறைவனிடத்துல வேண்டினால் அல்லாஹ்வை பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடியவனாகவே நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு தயார் நிலையில இருக்கிறான். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், நாம இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய சோதனையான நிலையில் இருந்தாலும் இறைவனிடத்துல பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இன்னைக்கு நம்ம இடத்துல போன் வந்து விட்டது, போனை எடுத்துட்டா பேஸ்புக்கு, அப்புறம் வாட்ஸ்அப்பு, அப்புறம் ஏராளமான இன்ஸ்டாகிராம், அது இதுன்னு சொல்லி ஏராளமான விஷயங்கள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக போன் வழியாக நமக்கு இருக்கிறது. நல்ல விஷயம் குர்ஆன் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது, ஏராளமான உரைகள் இருக்கிறது, ஏராளமான நல்ல விஷயங்கள் எல்லாம் போன்ல இருக்கிறது. ஆனால் இன்றைய இளைய சமுதாயத்தவர்கள் எந்த போன் அந்த விஷயத்துல எவ்வாறு வீழ்கிறார்கள், எதன்பால் அவர்களுடைய நிலை இருக்கிறது என்று பார்த்தால் போன்ல ஏராளமான பாவமான காரியங்கள் மேல் விழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்ப அந்த போன்ல இருந்து மீள்வதற்கு இறைவனிடத்திலே நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், இறை நம்பிக்கையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், சைத்தானுடைய சூழ்ச்சி வந்தால் உடனே சுதாரித்துக் கொள்வார்கள், விழித்துக் கொள்வார்கள் அப்படிங்கிறான். ரொம்ப லேட்டா சுதாரிக்க மாட்டாங்களாம், உடனே சுதாரிச்சு, ஆஹா நம்ம சைத்தானுடைய வழியில விழுகிறோம், பாவமெல்லாம் செய்கிறோம், பாவமான காரியங்கள் உடனே சுதாரித்துக் கொள்வார்கள், விழித்துக் கொள்வார்கள், அழகிய முறையில் அதை கடந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, நாம் இந்த உலகத்தில் வாழும்போது இறை நம்பிக்கையாளராக இருக்கக்கூடிய நாம சோதனையில் விழக்கூடிய நிலை இருந்தால் அதை மீள்வதற்கு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டியிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு மரத்தை நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் தடுத்தான். மரத்தை நெருங்கக்கூடாது, அதை போய் தொடக்கூடாது, அந்த பழத்தை கனியை சாப்பிடக்கூடாது என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரத்தை அல்லாஹ் தடை செய்து இருந்தான். என்ன செஞ்சிட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்ட பிறகு அல்லாஹ் நினைச்சு இறங்கி விடுங்கள், மிம்மா யத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடம் இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், ஃபமன் தபிய ஹுதாய ஃபலாஹும் யஹ்ஸனூன், என்னுடைய நேர்வழியை பின்பற்றக்கூடியவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, கவலையும் இல்லை என்று சொல்லி அல்லாஹ் அந்த உயர்ந்த இடத்துல இருந்து அவர்களை இறக்கி விட்டான். அந்த உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, முதல்ல பாவ மன்னிப்பு உண்டான வார்த்தையை அறிந்து கொண்டு இறைவன் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டார்கள். இறைவா, நாங்கள் அநீதி இழைத்து விட்டோம், பாவம் செய்து விட்டோம், எங்களை நீ மன்னித்து அருள் புரியவில்லை என்று சொன்னால் நஷ்டவாளிகளில் ஆய்விடுவோம் என்று சொல்லி ஆதம் இறைவனை அழைத்தார். அல்லாஹ் அவர்களை மன்னித்தான் என்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு நபி அழைச்சிருக்கிறாங்க, ஒரு நபி மீனுடைய வயிற்றுல இருந்து இறைவனிடத்துல வேண்டி இருக்கிறாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் அகிலத்தின் அற்புதமா அருக்குடையாக அருளப்பட்டிருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் 100 தடவை பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க. நம்ம கேட்க கூடாதா? நம்ம வேண்டக்கூடாதா? நம்ம கண்ணீர் வடிக்க கூடாதா? நம்ம இறைவனிடத்துல அழக்கூடாதா? இறைவனிடத்தில் நாம் செய்த பாவங்களுக்கு உண்டான காரியங்களுக்கு உண்டான ஒரு வழிமுறையை தேடக்கூடாதா? யோசிச்சு பாருங்க, சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க. அழகா செய்திகள்ல வர்றதை பார்த்துன்னு சொன்னால், ஒரு சஹாபி அவர் என்ன செய்யறாருன்னா, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் அப்படிங்கிறார். அவரா முன் சொல்றாரு, அவங்களா சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா அதை அதை எப்படி சொல்றாங்க, விபச்சாரம்னா நீ வேற தப்பா நினைச்சிட்டு அந்த மாதிரியான காரியத்துல விபச்சாரம் இல்லாம வேற முத்தம் அந்த மாதிரியான காரியம்னா இல்ல, நான் விபச்சாரம் தான் செஞ்சு விட்டேன் என்று ஒரு மாயிஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களாக முன் சொல்றாங்க. ஏன் அந்த அவர்களாக முன் சொல்றாங்க? முன் சொல்வதற்குண்டான காரணம் என்ன? மரண தண்டனை கொடுக்கப்படும். என்ன, ரசூலுல்லாஹ் காலத்துல அந்த விபச்சாரம் செய்திருந்தால்
அவர்களுக்கு தண்டனை வந்து மரண தண்டனை. திருமணம் ஆகாதவர் இருந்தால் சாட்டை அடி. இத அவர்களாக முன் வந்து என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க, எனக்கு அடி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க, இவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குதா எல்லாம் பாருங்க, ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லி உண்மைதான் என்று தெரிஞ்ச உடனே அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார்கள் என்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னுடைய வயிற்றில் அதற்குண்டான ஆதாரமாக குழந்தை இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குழந்தையை பெற்றெடுத்து வா அப்படிங்கிறாங்க. பெற்றெடுத்து வந்த பிறகு அந்த பிள்ளைக்கு பால் குடி மணக்கிற வரைக்கும் வா அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்புறாங்க. அந்த பெண்மணி அப்பவும் விடலை பாருங்க. அவங்க தான் வேற யாரும் போய் வாலண்டரியா சொல்லல, அவர்களாத்தான் வந்து சொல்லி அந்த குழந்தை இருக்கிறது என்பதையும் சொல்லி குழந்தை பெற்ற பிறகும் சொல்லி அதற்கு பிறகு கையில ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து அதுவாக உண்ணுகிறது, இப்போ எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே என்று குற்றவியல் சட்டமாக அதை நிறைவேற்றி அந்த பாவ மன்னிப்பையும் அவர்கள் பெற்றார்கள். அவர்களை கல்லால் அடிக்கும் போது சில சகாபாக்கள் பயங்கரமான வார்த்தைகளை பேசும்போது உங்களில் 70 பேருக்கு உண்டான பாவத்தை அந்த பெண் சுமந்து கொண்டாள், அதை நீக்கி கொண்டாள். அந்த அளவுக்கு அந்த பெண்மணி பரிசுத்தத்தை அடைந்து விட்டாள். ஏன் அவ உயிரே போகுது, மரண நிலைக்கு அவர்கள் வருகிறார்கள், எல்லாரும் சேர்ந்து கல்லால் அடிச்சு கொல்லுகிறார்கள் என்று சொன்னால் சாதாரண விஷயமா? நம்மளால ஒரு கல் வந்து சும்மா பைக்கில் போகும்போது வந்து கண்ணில் தட்டிட்டு எதையாவது உடம்புல பட்டுச்சு அப்படி நடுங்கிருந்தோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு மரண தண்டனைக்கு துணிச்சலாக அவர்களை கொண்டு வந்து சேர்த்தது எது? அந்த பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டியது எது? மறுமையில் இறைவன் நம்மளை தண்டித்து விடக்கூடாது, நரகத்தில போட்டு விடக்கூடாது, நரக படுகொலியில வீழ்ந்து விடக்கூடாது. இந்த உலகத்தில் எப்போது மரணம் நிச்சயம், எல்லாருக்கும் மரணம் நிச்சயம். இந்த மரணத்தை இந்த உலகத்தில் வாழும் போது தண்டனையை பெற்றுக்கொண்டு மரணித்து விட்டால் மறுமையில் சுவனத்தை அடையலாம், சந்தோஷத்தை பெறுகலாம், இறைவனுடைய அருளை அடையலாம், இறைவனுடைய மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையான சொர்க்கத்திற்கு நாம் செல்வதற்குண்டான வாய்ப்பு இந்த தண்டனையை இந்த உலகத்தில் பெற்றால் நமக்கு கிடைக்கிறது. எந்த நிலைக்கு அவங்க வந்தாங்கன்னு சொன்னா நம்ம யோசிச்சு பாருங்க. நான் ஒரு சகாபாக்கள் அவர்களை சகாபிய பெண்களை ரசூலுல்லாஹ்வுடைய போதனை எந்த நிலைக்கு உருவாக்கி இருக்கிறது பாருங்க, எந்த நிலைக்கு அவங்க வந்திருக்காங்க பாருங்க. அவர்களாக முன் வந்து ஒரு காரியத்தை சொல்லி பாவ மன்னிப்புக்குண்டான பிராயசித்தம் தேட வேண்டும் என்று சொல்லும் போது நாம் இறைவனிடக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு காரியமா இருந்தால் இறைவனிடத்திலே நாம் இறையஞ்ச வேண்டாமா, இறைவன் கேட்க வேண்டாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளிலே அரசினுடைய நிலையிலே 7 சாராருக்கு அல்லாஹ் இடம் தருகிறான். 7 வகையான பண்புகள் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் இடம் தருகிறான். அதுல ஒருத்தர் யாரும் தெரியுமா? தனிமையில் இறைவனை நினைத்து கண்ணீர் வடிக்கக்கூடியவர். தனிமையில உட்கார்ந்து அல்லாஹ் இடத்துல அழுவணுமா, அல்லாஹ் இடத்துல கேட்கணுமா, அல்லாஹ்வை நினைக்கணுமா, அப்படி நினைச்சு கண்ணீர் வடிக்கணும். அப்படிப்பட்டவருக்கு மறுமையிலே அந்த 7 விதமான சாரார்கள் பண்புகள் கொண்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்துல இந்த பாக்கியமும் அடங்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு என்பது எவ்வளவு பெரிய வலுவானது அப்படின்னு நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவன் அதை விரும்புகிறான். எந்த அளவுக்கு இறைவன் அதை விரும்புகிறான் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. ஒருவர் ஒட்டகத்தை அழைத்து கொண்டு அப்படி பாலைவனத்துல போய்கொண்டே இருக்கிறார். அப்படி பாலைவனத்துல ஒட்டகத்துல போய்கிட்டு இருக்கும்போது அவரு கட்டிட்டு படுத்துட்டு தூங்குறாரு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா ஒட்டகத்தை காணும். ஆஹா போச்சே போச்சேன்னு சொல்லி பயந்து என்ன ஒட்டகத்தை காணுமே, ஏன்னா பாலைவனத்துல நடுகாட்டுல நிப்பாட்டினா எப்படி இருக்குமோ, நடு கடல்ல ஒருத்தன் தத்தளிச்சா எப்படி இருக்குமோ, அதே மாதிரி பாலைவனத்துல ஒட்டகம் இல்லைன்னா அவனுடைய கதி அவ்வளவு மரணம் தான். இந்த நிலையில் இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒட்டகம் இருக்குதான். அந்த ஒட்டகம் அதுல இருக்குது. பார்த்த உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. யா அல்லாஹ் நீதான் என்னுடைய அடிமை, யா அல்லாஹ் நான் தான் உன்னுடைய எஜமான்ட்டாரு.
எப்படி சொல்லிருக்காரு? நேர் மாற்றமா சொல்லிட்டார். நேர் மாற்றமா என்ன சொல்லிட்டாருன்னா, யாரெல்லாம் நீதான் என்னுடைய இறைவன், நான் தான் உன்னுடைய அடிமை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, யாரெல்லாம் நீதான் என்னுடைய அடிமை, நான் தான் உன்னுடைய இறைவன் அப்படின்னு நேர் மாற்றமா சந்தோஷம் மிளிர்ல ரொம்ப மகிழ்ச்சியில மாத்தி அவர் சொல்லிவிட்டார். அதுக்கு அதை ரசூலுல்லாஹ் எதுக்கு சொல்றாங்கன்னா, அவருடைய மகிழ்ச்சியை தான் சொல்றாங்க. அல்லாஹ் வந்து அவர் குற்றம் பிடிக்கிறது சொல்லல, குற்றம் பிடிக்கிறது இல்லை. ஏன்னா அல்லாஹ் உள்ளத்தை தான் பார்க்கிறான். அவருடைய உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய சொல்லைத்தான் நல்லா பார்ப்பானே தவிர அந்த சொல்லு வந்து இந்த வடிவம் கிடையாது. அவன் எதை நினைச்சிட்டு சொன்னாலும் அதுதான். அப்போ அதை பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மனிதன் எப்படி ஒரு துன்பத்திலிருந்து மீளும் போது அவன் எவ்வளவு சந்தோஷம் அடைகிறான் என்று சொன்னால், மிகப்பெரிய வார்த்தையான அல்லாஹ்வை வணங்குவேன் என்று அல்லாஹ் தான் என்னுடைய எஜமான் என்பதையே மாற்றி சொல்லுகிறான் என்று சொன்னால் அவ்வளவுக்குள்ள சந்தோஷம் அடைஞ்சிருக்கிறான். அதை விட ஒரு அடியான் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அதை விட சந்தோஷம் அடைகிறான், அதை விட மகிழ்ச்சி அடைகிறான். இறைவனிடத்தில் வேண்ட மாட்டீர்களா, கேட்க மாட்டீர்களா அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு அடியான் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் சந்தோஷப்படுறான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, சந்தோஷப்படுறது பாருங்க. இறைவன் அடியான் என்னை விட்டா வேற ஆள் இல்லை பத்தியா, நான் தான் மன்னிப்பவன் தெரிஞ்சிருக்கானா இல்லையா, நான் தான் தண்டிப்பவன் தெரிஞ்சிருக்கானா இல்லையா, நான் தான் அவனை படைச்சிருக்கிறேன் தெரிஞ்சிருக்கானா இல்லையா, மறுமை நாள் இருக்கிறது என்பதை அவன் தெரிஞ்சிருக்கிறானா இல்லையா, என்னை நோக்கி அவன் வருகிறானா இல்லையா, நான் அவனை மன்னிக்கிறேன் என்று இறைவன் மன்னிப்பதான செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப நாம வந்து எப்படின்னு சொன்னால், இறைவனிடத்துல இந்த ரமலான் மாசத்தை கரெக்டா நம்ம பயன்படுத்த வேண்டும். தொழுகையில நம்முடைய பிரார்த்தனைகளை அதிகமாக கேட்க வேண்டும், பாவ மன்னிப்பை அதிகமாக கேட்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளிலே சொர்க்கத்தில் உள்ளவர்களுக்கு திடீர்னு தரஜா ஏற்றப்படுமா. தரஜா ஒவ்வொரு படித்தரம் இருக்குல்ல, இந்த படித்தரத்தை வந்து அல்லாஹ் என்ன செய்வானா, ஒரு படித்தரத்திலிருந்து அடுத்த படித்தரம் இப்படின்னு படித்தரத்தை ஏற்றி கொடுப்பான். அப்போ அந்த அடியார் என்ன சொல்வாரா, இறைவா நான் வந்து அந்த திடீர்னு படித்தரத்தை ஏற்றுகிறாயே, நான் வந்து அந்த ஒன்று காரியத்தையும் செஞ்சிருக்கிறானா என்று கேட்கும்போது அவருக்கு அல்லாஹ் சொல்லுவானாம், உன்னுடைய பிள்ளை உமக்காக பாவ மன்னிப்பு கேட்டார்கள், அதன் காரணமாக உன்னுடைய தரஜா உயர்த்தப்படுகிறது. நம்முடைய பெற்றோர்கள் இறந்திருப்பாங்க, மரணிச்சிருப்பாங்க, மரணிச்சு அடக்கம் பண்ணும்போது உட்கார்ந்து அழுதுருப்போம். 2-3 நாள் குடும்பத்தார் எல்லாரும் வந்திருப்பாங்க, ரொம்ப சோதனையில் ஆழ்ந்திருப்போம். ஆனால் அதற்கு பிறகு அவர்களுக்காக பிரார்த்தனைகளை நம்ம அதிகப்படுத்தணுமா, பாவ மன்னிப்பு கேட்டிருக்கோமா? அப்ப பெற்றோர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுதல் என்பதும் அவர்களுடைய நன்மையை அதிகப்படுத்தும் என்பதை கவனத்தில் வைத்து இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி முதல் அமர்வை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தை பொறுத்த மட்டும் ஏராளமான நன்மைகள் உள்ள ஒரு மாதமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் ரமலான் மாதம் வந்துவிட்டால் வீசி அடிக்கக்கூடிய காற்று போல தர்மம் செய்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நிலை எப்படி இருந்திருக்குன்னு சொன்னா, ரமலான் மாசத்தை நன்மை திரட்டக்கூடிய ஒரு மாசமா வச்சிருக்கிறாங்க. நிறைய நன்மைகளை திரட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு என்ன செய்யுது அதுல இருக்கிறது. தொழுகையா இருந்தாலும் சரி, தொழுகையில வந்து எல்லா தொழுகையும் அந்த இரவு தொழுகை கூட இருந்தாங்க ரமலான்ல ஒன்னாக வந்து தொழுத நிலையெல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி ரமலான் மாசத்துல தான தர்மங்களை அதிகம் செய்யக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள் என்கின்ற விஷயத்தை பார்க்கும்போது, நாம் ரமலான் மாசத்தை பயன்படுத்தி நற்காரியங்களுக்கு நம்முடைய தான தர்மங்கள் பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, பேரமோ நட்போ பரிந்துரையோ இல்லாத நாள் வருவதற்கு முன்னால் நாம் வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவு செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்.
பேரம் அல்லா இடத்துல பேரம் பேச முடியாது. அல்லா இடத்துல நட்புக்கு பயன் அளிக்காது, பரிந்துரை எடுபடாது. எந்த விதமான பரிந்துரையும் இல்லாத ஒரு நாள் வருவதற்கு முன்னால் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல் வழியில் செலவு செய்யுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறாங்க. எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம பொருளாதாரத்தை செலவு செய்கிறோம், ஆடைகளுக்கு செலவு பண்றோம், வாடகைக்கு செலவு பண்றோம், ஊருக்கு போறதுக்கு செலவு பண்றோம், மற்ற சுற்றுலா தலங்களுக்கு மற்ற காரியங்களுக்கு பொருளாதாரத்தை செலவு செய்கிறோம். நம்முடைய பொருளாதாரம் நமக்கே மீண்டும் வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செய்யக்கூடிய பொருளாதாரம் என்பது நமக்கே பன்மடங்காக மீண்டும் நமக்கு வரும். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் செலவு செய்கிறார்னா அதற்கு உதாரணம் ஒரு தானியம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு தானியத்தை போட்டா என்ன ஆகுது, அது எனக்கு கதிர்களை விடுகிறது. ஒரே ஒரு கோதுமையை போட்டோன்னு வைங்க, அந்த கோதுமை என்ன செய்யுது, அப்படி ஒரு கதிரை வந்து அப்படி மேலே பச்சை பச்சைன்னு வந்து அதுக்கப்புறம் கதிர்களாக விட்டு அந்த ஒவ்வொரு கதிர்கள்லையும் 100 மணிகளை நம்ம பார்க்கிறோம். உண்மையிலே அந்த அந்த அதிசயம் நடக்குதா இல்லையா? இறைவனுடைய அற்புதம் தான் இது. இதையும் அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கிறான். அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டும் போது ஒரு தானியம் அது 7 கதிர்களை விடுகிறது, ஒவ்வொன்றிலையும் 100 மணிகளை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒன்றுக்கு 700 மூட்டை, ஒரு மூட்டை விதை நெல் போட்டா 700 மூட்டை கிடைக்குது இல்லையா? ஒரு மூட்டை கோதுமை போட்டா 700 மூட்டையா ஒரு லாரி வந்துருது. ஒண்ணுதான் போடுற ஒரு லாரி வந்துருது. அல்லாஹ் இது எதுக்கு சொல்றான்னா அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்பவருக்கு உதாரணம் தானியம்ங்கிறான். நம்ம போட்டுட்டோன்னு வைங்க, அது என்னதுன்னா அப்படியே முளைச்சு பெருசாகி அது ஏராளமான கதிர்களை விட்டு ஏராளமான நன்மைகளாக பிரிந்து நமக்கே மீண்டும் அது கொடுக்கப்படும். அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது மறுமை நாளிலே ஆதமுடைய மகன் தன்னுடைய நன்மைகளை அண்ணாந்து பார்ப்பான, ஏ அப்பா இவ்வளவு நன்மைகளை நானா செஞ்சேன் அப்படின்னு சொன்னா அதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய நல்லறத்தை வலது கையால் இறைவன் ஏந்து கொள்கிறான். ரொம்ப நெருக்கமா அல்லாஹ் வாங்கிக்கிறான். வாங்கி ஒரு குதிரை குட்டியை வளர்ப்பது போன்று வளர்த்து வருகிறான். ஒரு குதிரை குட்டி வளர்ந்து சின்னதா இருக்கும், அவர் வளர்ந்து பெருசாகி நல்ல இதான பிறகு குதிரைக்கு மேல ஆளை உட்கார வச்சு போர் பழக்கி போய் நிற்கக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்றதாக அது மாறிடுது இல்ல. சின்ன குட்டி தான் வளர்ந்து பெருசாயிருது, யானை குட்டி தான் பெரிய யானையா மாறிடுது, எல்லாமே சின்னதுல இருந்து பெருசாயிருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு குதிரை குட்டியை வளர்ப்பது போன்று வளர்த்து பெருசாக்கி நாளை மறுமையிலே மலை அளவு அது உயர்ந்ததாக அவன் பார்ப்பான். இப்ப அப்படிப்பட்ட நன்மைகளை நாம் சேகரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிறது. குறிப்பாக ரமலான் மாதத்திலே நல்லறங்களுக்கு உண்டான பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.